ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு லெவல் 2 க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது. ஸோ இந்த ரிசல்ட்டை எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை மூலமாக வெளியிடுறாங்க. ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:10 மணி அளவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ் தான் எது, நம்ம எப்படி செக் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்காக 3 லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் நம்ம 10th ரிசல்ட்ஸை நாளைக்கு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ அதில் tnresults.nic.in, அதாவது tnresults.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் TNSSLC கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் ஃப்ரைடே 16th, அதாவது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே 16th அன்னைக்கு 9:10 மணி அளவில், அதாவது 9 மணிக்கு இல்லை, அதாவது 9:10க்கு உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு SSLC எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 2025 அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கெட் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க்கை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான வெப்சைட் tnresults.nic.in அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா results.digilocker.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். டிஜிலாக்கர் சைட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு கிளாஸ் 10th அண்டு 11th 2025 ரிசல்ட்ஸ் கம்மிங் சூன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி டிஜிலாக்கர் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது டிஜிலாக்கர் அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அதாவது results.digilocker.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம். அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அரசு தேர்வுகள் இயக்கம் tge.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலம் வந்தீங்கனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ரிசல்ட்ஸ்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே நாளைக்கு காலையில் 9:10 மணி அளவில் இங்கே ரிசல்ட் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ரிசல்ட் நீங்கள் ஓகே கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு வெப்சைட். ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு TNSSLC ரிசல்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும் ப்ளே ஸ்டோரில். அதாவது மொபைல் அப்ளிகேஷன் இதை இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். வியூ யுவர் SSLC ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்து இந்த மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் இதன் மூலமாகவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் செக் பண்ணுறது. அதுக்கடுத்து ஸோ உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து உங்களோட ரிசல்ட்ஸை சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் கொடுத்துருப்பீங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர். அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு நாளைக்கு 9:10 மணி அளவில் உங்களோட ரிசல்ட் ஷோ ஆகும். ஓகேங்களா? அதில் எவ்வளோ மார்க்ஸு, பாஸாக ஃபெயிலாக, அது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூல்லேயே நோட்டீஸ் போர்டில் நாளைக்கு காலையிலேயே ஒட்டிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5-6 வழிமுறைகள் மூலமாக நம்ம உங்களோட ரிசல்ட்டை, அதாவது 10ஆம் வகுப்பு ரிசல்ட்டை நம்ம ஆன்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஆஃப்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ ரிசல்ட் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் மூலமாகவே செக் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்டை ஈஸியாக பார்த்துக்கலாம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.